This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அமெரிக்காவின் தாட் பாதுகாப்பு சாதனத்தை தூக்கி சாப்பிட சீனா. HQ-19 இது புதுசாக இருக்கே. அமெரிக்காவின் தாட்-வான் பாதுகாப்பு சாதனம்தான் உலகிலேயே சிறந்தது என்று பேசப்பட்டு வரும் நிலையில் அதை காலி செய்யும் அளவுக்கு பிரம்மாண்ட வான் பாதுகாப்பு சாதனத்தை HQ-19 என்ற பெயரில் சீனா உருவாக்கி உள்ளது. தாட்-வான் பாதுகாப்பு அம்சத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது. சமீபத்தில் ஈரானுடன் நடந்த போரில் அதன் தேவை அதிகமாக இருந்தது. ஆனால் அது முற்றிலும் பாதுகாப்பான சாதனம் கிடையாது என்பதும் அதே போரில் நிரூபணமானது. அதாவது ஏமன் வீசிய பிளாஸ்டைன் 2 என்ற ஈரான் வீசிய ஃபத்தா ஆகிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தாட் கோட்டை விட்டுவிட்டது. ஏவுகணையை தடுக்கும் வேகம் வினாடிக்கு 2.8 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது சீனா தயாரித்துள்ள HQ-19 வான் பாதுகாப்பு சாதனம் வினாடிக்கு 10 கிலோமீட்டர் என்ற அளவில் பயணிக்கும். ஒப்பீட்டளவில் பார்த்தால் தாட் 150 கிலோமீட்டர் உயரம் போகும், HQ 200 கிலோமீட்டர் உயரம் போகும். தாட் 200 கிலோமீட்டர் சென்று அழிக்கும், HQ-19 1000 கிலோமீட்டர் சென்று அழிக்கும். தாட் 3000 கிலோமீட்டர் கண்காணிக்கும், HQ-19 4000 கிலோமீட்டர் கண்காணிக்கும். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மட்டுமல்லாது வான்வெளியில் தாழ்வாக பயணிக்கும் செயற்கைக்கோள் வரை தாக்கும் நோக்கத்துடன் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு பலம் வாய்ந்த சாதனத்தை ஈரான் உள்ளே கொண்டு வந்துவிட்டால் பிறகு உலக போருக்கு ஆசியா தயாராகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. சீன பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் 1990களில் இறுதியில் 863 என்னும் பெயரில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் முதலில் HQ-9 என்னும் வான் பாதுகாப்பு சாதனம் உருவாக்கப்பட்டது. 1999இல் இதன் முதற்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அதாவது 200 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து வினாடிக்கு 10,000 மீட்டர் வேகத்தில் வரும் ஏவுகணைகளை இதனால் தடுக்க முடிந்தது. இதன் மேம்பாட்டு வடிவம்தான் HQ-19. இது KK-V வகையை சேர்ந்ததாகும். ராக்கெட் போல உள்ள இந்த வான் பாதுகாப்பு அம்சத்தால் இது வெடிபொருளும் இருக்காது. வெடிபொருள் மட்டுமல்ல, எரியூட்டும் பொருட்கள், ரசாயனம் அல்லது கதிரியக்க பொருட்கள் என எதுவும் இருக்காது. வேறு வேகமாக மோதி இலக்கை அழிக்கும். இதைதான் KK-V என்று சொல்வார்கள். இது எப்படி சாத்தியம் என்ற சந்தேகம் எழலாம். வினாடிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரு பொருள் ஒரு பெரிய அளவு TNT வெடிமருந்து ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த வான் பாதுகாப்பு அம்சம் தொடர்பாக வேறு எந்த தகவலும் பொதுமக்களில் பகிரப்படவில்லை. கடந்த 2018ஆம் ஆண்டே சீனா இதனை தனது நிறுவனத்தில் இராணுவத்தில் பயன்படுத்த தொடங்கிவிட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.